அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெறும் அரிசியை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் வந்து பார்க்கலாம். எந்த உளுந்தும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி ஊறுற டைம் மட்டும்தான். நம்ம இந்த மாவை புளிக்க வைக்கவும் வேண்டாம். உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும். நான் வீடியோக்குள்ளே நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை வந்து ஊற போட்டுக்கலாம். அதுக்கு வந்து பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் டம்ளரில் நான் இன்றைக்கி 4 டம்ளர் வந்து பச்சரிசி அதை வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உளுந்து தேவையில்லை. அதே மாதிரி இந்த அரிசி வந்து ஊறுற டைம் தான். அதுக்கப்புறம் நம்ம மாவை புளிக்க வைக்கவும் வேண்டாம். உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் வீடியோக்குள்ளே எல்லாமே நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ இதில் நம்ம 4 டம்ளர் அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து ஒரு 2 தடவை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்ச இந்த அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி 1 கப் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்து அரைக்கிறது மூலமாக அரிசி வந்து அடியில் சிக்கிக்காமல் நல்லா ஈஸியாகவே அரைப்பட்டு வரும். இதுவும் வந்து கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தான். இப்போ வந்து நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசியை சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த அந்த அரிசி எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் அப்பப்போ நடுவில் தண்ணியை தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லா அரிசியும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவு வந்து ஃபுல்லாக அரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கரெக்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா அரைஞ்சி நல்லா இந்த மாதிரி நைஸாக தான் அரைக்கணும். இந்த தோசைக்கு நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துடலாம். கிரைண்டரில் நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் நல்லா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வரிசையாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதோடு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கூடவே பாருங்கள், நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக கெட்டியான தயிரை நான் வந்து இந்த மாதிரி மற்ற வச்சு சிலுப்பி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து மிக்சியில் கூட வந்து இந்த தயிரை போட்டு நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தயிரில் வந்து திரியே இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதை வந்து நல்லா சிலுப்பி வச்சு இப்போ இதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா அடி ஓட்ட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் இன்றைக்கி நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து தண்ணி சேர்க்குறேன். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ தோசை வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா நீர்க்க தான் இருக்கணும் இந்த தோசை மாவு. அதனால் நல்லா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு கரைச்சி விடும் போது நல்லா தண்ணியிலே நல்லாவே நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த மாவு. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு தோசை சூப்பராக வரும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அருமையாக வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம அதுக்கு ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்க்கு பாருங்கள், கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி வச்சதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே வந்து ஒரே ஒரு குடமிளகா அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு வந்து உப்பையும் ஆட் பண்ணிடலாம்.
இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் வச்சுருக்கோம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ரெடி ஆகட்டும். இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது, எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடுறேன். கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம இங்கே வதக்குனது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை வந்து நம்ம அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்ததை நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குடமிளகா சட்னி அருமையாக ரெடி ஆகிடுது. தோசைக்கல் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுது பாருங்கள். நம்ம ரெடி பண்ண மாவை ரவா தோசைக்கு எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா ரெடி ஆகிடும். சுற்றி வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா மெத்துன்னு நம்ம உளுந்து போட்டு அரைக்கலை, வெறும் அரிசியை மட்டும் வச்சு ரொம்பவே சாஃப்டான தோசை. புளிக்க வைக்க வேண்டாம், அரைச்ச உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு தோசை பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த குடமிளகா சட்னியோடு சாப்பிடும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும். ரெடியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடி ஆகிடுது. அப்படியே நம்ம வந்து மெதுவாக திருப்பி போட வேண்டியதான். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக திருப்பி போட வருது அப்படின்னு. கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் டக்குன்னு வந்து நம்ம திருப்பிடலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுது. அப்படியே வந்து நம்ம எடுத்துடலாம். அப்படியே மடிச்சுட்டு சுட வந்து நம்ம தட்டில் அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த தோசை வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் அரிசியை மட்டும் வச்சு சூப்பரான சாஃப்டான தோசை, அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து ரொம்பவே டேஸ்டியான குடமிளகா சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.